என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலரா வந்து மேப் ஸ்டடி சீரிஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 9 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் மேப்பா பார்க்குறேன் அப்படின்னா, 9 மேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டர்ல நம்ம கிளாஸஸ் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த 10வது மேப் பார்க்க போறோம். 10வது மேப் வந்து இந்தியாவோட புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள். இது வந்து ஒரு டைம் கேட்ட பிவைக்கு கொஸ்டின். அதை பேஸ்டா வந்து இந்தியாவில் முக்கியமா என்னென்ன கோடை வாழிடங்கள்லாம் இருக்கு, அது எந்த மாநிலங்கள்ல லொக்கேட் ஆயிருக்கு, அதுக்கு எது சிறப்பு பெயர் இருக்கா அப்படிங்கிறத அந்த மேப்ல வந்து பார்க்க போறோம். வாங்க மேப்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து 2 மாநிலம், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது சிம்லா. ஹிமாச்சல் பிரதேஷோட கேபிட்டலே சிம்லா தான். அப்ப சிம்லா அப்படிங்கிற கோடை வாழிடம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்கலாம். எந்த மாநிலம்? ஹிமாச்சல பிரதேஷ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவின் மலைகளின் ராணி என அழைப்பாங்க. இந்தியாவின் மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது சிம்லா. எந்த மாநிலம்? ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கடுத்து உத்தரகாண்ட்ல முக்கியமா 4 கோடை வாழிடங்கள் இருக்கு. ராணிகட், முசோரி, நைனிடால், அல்மோரா. இன்னொரு டைம் சொல்லலாமா? ராணிகட், முசோரி, நைனிடால், அல்மோரா. இன்னொரு டைம் ராணிகட், முசோரி, நைனிடால், அல்மோரா. 2 தான் பார்த்துருக்கோம். சிம்லா அது எங்க இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ். அது என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் மலைகளின் ராணி என அழைப்பாங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல 4 இருக்கு. என்னது? ராணிகட், முசோரி, நைனிடால், அல்மோரா. 2 முடிச்சாச்சா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல டார்ஜிலிங் கோடை வாழிடம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். டார்ஜிலிங் கோடை வாழிடம் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு. முக்கியமா 3 இது இருக்கு. ஊட்டி என்ன சொல்லுவாங்க? மலைகளின் ராணி. இந்தியாவில மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது சிம்லா. எந்த மாநிலம்? ஹிமாச்சல் பிரதேஷ். அது தமிழ்நாட்டுல மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஊட்டி. அதுக்கப்புறம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது கொடைக்கானல். அது எந்த மலையில இருக்கு? பழனி மலை. இது பின்னாடி வரும்போது பார்ப்போம். எந்த மலையில் இடம்பெற்றிருந்தா? பழனி மலை. அடுத்து ஏற்காடு என்ன சொல்லுவாங்க? ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ பார்த்தது அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? மேல என்ன பார்த்தோம்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல சிம்லா. அது என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் மலைகளின் ராணி அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் 4 பிளேஸ் பார்த்தோம். என்னது? முசோரி, நைனிடால், அல்மோரா, அந்த இது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் 3, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு. ஊட்டி என்ன சொன்னோம்? மலைகளின் ராணி. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படுவது கொடைக்கானல். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா மூணாறு வந்து கேரளா மாநிலம். இப்ப பார்த்தோம் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? மேல ஹிமாச்சல். இந்த 10வது மேப் என்ன பார்க்க போறோம்? இந்தியாவோட புகழ்பெற்ற கோடை வாழிடம். இப்போ ஒன்ஸ் பார்க்கும் போதே நான் அகைன் சொல்றது காரணம் அப்படியே ரிவைஸ் பண்ணணும். இது மறுபடியும் எடுத்து நம்ம உட்காந்து படிக்க கூடாது. இப்போ என் கூட சேர்ந்து அப்படி 2 தடவை 3 தடவை சொல்லும் போது அப்படியே தெளிவா ரிவைஸ் ஆகிடும். இதை புக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைனா எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்தரா அதுக்கப்புறம் சொல்லலாம். இப்போ இந்தியாவோட புகழ்பெற்ற கோடை வாழிடம் மேல ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது சிம்லா என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் மலைகளின் ராணின்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட்ல 4, ராணிகட், முசோரி, நைனிடால், அல்மோரா. இந்த 4மே வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. அப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல 3, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு. ஊட்டி என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டுல மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல்ல தமிழ்நாட்டுல மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது ஏற்காடு. அப்புறம் மூணார் கோடை வாழிடம் எங்க இருக்கு? கேரளா. ஒன்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன்பா. கண்டிப்பா இது எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ மேப் கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணும் போது தான் எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்மளும் யோசிக்கலாம். கண்டிப்பா உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.